என்ன ஆதி, நம்ம இன்னைக்கு அம்மா கூட வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு ஹரி மாமாவையும் அக்காவையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம கிளம்பிடலாம், சரியா என்று கூறவும் அவள் சொல்வது சரி என்று தோன்றவே ஓகே வைஷு என்றான். அதை பார்த்த கௌசல்யாவிற்கும் சுரேஷிற்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தன் மகள் ஒரு சின்ன விஷயத்தை கூட தன் மாப்பிள்ளையிடம் கேட்டுவிட்டு முடிவு எடுப்பதை பார்த்தவர்களுக்கு அவ்வளவு ஒரு பேரானந்தமாக இருந்தது. தங்கள் வளர்ப்பு வீண் போகவில்லை என்று நினைத்து பெருமை கொண்டவர்கள் அப்பொழுது வைஷுவை பார்த்து, வைஷுமா, உன்னை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுமா. ஏன்பா இப்படி சொல்றீங்க? வீட்டுக்கு போலாமான்னு உங்க அம்மா கூப்பிட்ட உடனே சரின்னு சொல்லாம மாப்பிள்ள கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொன்ன பாரு, அங்க நிக்கிற. எங்க வளர்ப்பு வீண் போகலன்னு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுமா என்றதும் அவள் ஆதியை பார்த்து சிரிக்க, ஆதியும் அவளை பார்த்து சிரித்தவன், மாமா, அது மட்டும் இல்ல, எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற லவ் அந்த அளவுக்கு இருக்குது, எங்களுக்குள்ள அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது என்றதும், இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குது மாப்பிள்ள, யாரு கண்ணும் உங்க மேல படக்கூடாது என்று கூறிய கௌசல்யா, இன்னைக்கே உங்களுக்கு முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும் என்று கூறவும், சரிங்கத்த, எல்லாருமே கிளம்பிட்டாங்க, நம்ம இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கேயே நின்னு பேசிட்டு இருக்கிறது, வீட்டுக்கு கிளம்பலாம் இல்ல என்று கூறவும் அப்பொழுது ஹரி, ஆமாண்டாதி, வீட்டுக்கு போலாம், எவ்வளவு நேரம் இங்கேயே நின்னுட்டு இருக்கிறது, கால்லாம் வலிக்குது தெரியுமா என்று கூறினான். சரிடா போலாம் என்றவன் பின்பு பிரியங்காவையும் ஹரியையும் ஒரு காரில் ஏற்றிவிட்டு, அத்தை, மாமா, நீங்க 2 பேரும் என் கூட வந்துருங்க. சரிங்க மாப்ள என்று கூறினர். அவன் சொன்னதற்கான காரணம் புதிதாக திருமணமானவர்கள் தனியாக வரட்டும் என்ற நல்ல ஒரு எண்ணத்தில்தான். பின்பு கௌசல்யா, சுரேஷ், வைஷு மூவரும் காரில் ஏறி அமர்ந்ததும் காரை ஸ்டார்ட் செய்து அவர்களை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான். வந்திருந்த உறவினர்கள் அனைவருமே மண்டபத்திலிருந்து அப்படியே ஊருக்கு கிளம்பி விட்டதால் வீடே வெறிச்சோடி போய் கிடந்தது. வீட்டிற்கு சென்றவுடன் கௌசல்யா பிரியங்காவையும் ஹரியையும் வாசலிலே நிற்க சொல்லிவிட்டு உள்ளே சென்று ஆரத்தி கரைத்து எடுத்து வந்து அவர்களுக்கு ஆரத்தி சுத்தி போட, அதே நேரம் வைஷு வீட்டிற்குள் வந்து அவர்களுக்கு தேவையான பால் பழங்களை தயார் செய்து கொண்டிருந்தாள். பிரியங்கா, மாப்பிளைய கூப்பிட்டுட்டு உள்ள போமா என்று கூறவும் சரி என்றவள் ஹரியை பார்த்து, வாங்க ஹரி என்று அவனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். பின்பு உள்ளே வந்த கௌசல்யா, பிரியங்கா, பூஜை ரூம்ல போய் விளக்கேத்தி சாமி கும்பிட்டுக்கோங்க. சரிமா என்று மணமக்கள் இருவரும் சென்று பூஜை ரூமில் விளக்கேற்றி விட்டு சாமி கும்பிட்டு முடித்துவிட்டு வந்து சோஃபாவில் அமர்ந்ததும் வைஷு அவர்களுக்கு பால் பழம் எடுத்துக்கொண்டு வந்தாள். அதை பார்த்த ஆதி, வைஷு, என்ன இது? கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா பொண்ணு மாப்பிளைக்கு பாலும் பழமும் கொடுக்கணும் ஆதி, இது ஒரு சம்பிரதாயம். உனக்கு எனக்கும் அப்படி எதுவும் தரலையே, அதுக்கு நீங்க ஏன் கூட வந்திருக்கணும், மண்டபத்துல ஹம்போன்னு என விட்டுட்டு போனவர் தானே நீங்க என்றதும், சரி சரி, இப்ப எதுக்காக பழசையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, ஏதாவது கேட்டா மட்டும் இந்த டயலாக் அடிச்சு விட்டுருங்க என்று கூறிவிட்டு பின்பு அதை அவர்கள் கையில் கொடுக்க இருவரும் மாறி மாறி கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு கொடுத்து கொண்டனர். வைஷு, அக்காவை கூட்டிட்டு போய் கீழே இருக்கிற ரூம்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லுமா என்றவர் ஆதியின் பக்கம் திரும்பி, மாப்ள, தப்பா நினைச்சுக்காதீங்க, ஹரி மாப்பிளைய நீங்க கூட்டிட்டு போய் உங்க ரூம்ல வச்சுக்கோங்க, நைட்டு சடங்குக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறமா அவங்க ரூமுக்கு அனுப்பிச்சுக்கலாம். என்னத்த, என்கிட்ட இத செய்யு நீங்க உரிமையா சொல்லலாம். டேய் மச்சான், வாடா நம்ம மேல போலாம். என்னடா இப்பவே எங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டாங்க? டேய், என் மானத்தை இதுக்கு மேலயும் வாங்கணும்னு வச்சுக்கோயேன், ஓங்கி செவல் அப்பிடுவேன், ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்துடு என்றதும் அப்பொழுது கௌசல்யா, மாப்ள, புது மாப்ள என்ன சொல்றாரு? ஒண்ணும் இல்ல அத்தை, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான், வேற ஒண்ணும் இல்ல, நீங்களும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் மேல ரூமுக்கு போறேன் என்று கூறவும் சரிங்க மாப்ள என்று அவர்களை அனுப்பி வைத்தார். மேலே தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்ற ஆதி ஹரியை அந்த அறையில் விட்டு விட்டு, இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா நாங்க கூப்பிடுற வரைக்கும் இந்த ரூமுக்குள்ளதான் இருக்கணும், தேவையில்லாம அங்க இங்க திரிஞ்சிட்டு கிடந்த ஓங்கி கொமட்ல குத்திடுவேன், ஜாக்கிரதை. டேய், ஏண்டா என்ன திட்டுற? பின்ன
ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிட்டு தான் உங்க 2 பேரையும் ரூம்குள்ள விடுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? இப்பவே எதுக்கு பிரிச்சு வைக்கிறாங்கன்னு கேள்வி கேக்குற? டேய், நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன், இதெல்லாமா நீ சீரியஸா எடுத்துக்குவியா? கேக்குறதெல்லாம் கேட்டுட்டு விளையாட்டுக்கு கேட்டேன்னு ஒரு கதையை விடு. சரி சரி, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. ஆதி, இப்ப தூங்குனா எனக்கு நைட்டு தூக்கம் வராதுடா. ஐயோ கடவுளே, ஏண்டா நீ எப்பவுமே இப்படித்தானா, இல்ல இன்னைக்கு தான் இப்படி இருக்கியா? என்ன ஆதி மறுபடியும் கோவப்படுற? லூசு பாயலே, இப்ப தூங்குனாதான்டா நைட்டு ஃபுல்லா கண்ண முழிக்க முடியும். மூடிட்டு பேசாம பாடு என்றதும், ஓ நீ அப்படி வரியா? அதுவும் சரிதான். சரி சரி, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் என்று வேகமாக கட்டிலில் சென்று படுத்தவன் தூங்க ஆரம்பிக்க, ஐயோ இவனுக்கு கொஞ்சம் விவரம் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. இவனை நம்பி ஒரு பொண்ணை வேற கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான் போல இருக்குது என்று மனதிற்குள் நினைத்தவன் சிறிது நேரம் அவன் அருகே படுத்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்க, திடீரென்று வைஷுவிடமிருந்து ஆதிக்கு போன் வந்தது. என்ன வைஷு, ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு போன் அடிக்கிற? ஆதி, யாரையோ வர சொல்லிருந்தீங்களாமே, வந்திருக்காங்க. யாரு என்னன்னு எதுவும் கேட்கலையா வைஷு? ஏதோ பூ டெக்கரேஷன் சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆதி. ஓ அப்படியா, சரி இரு வர என்று போனை வைத்தவன் கீழே இறங்கி வந்து அவர்களை பார்த்து, வாங்க, நான் சொன்ன மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல? எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டோம் சார். நீங்க எந்த ரூம்னு சொன்னீங்கன்னா நாங்க வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடுவோம் என்று கூறவும், ஒரு நிமிஷம் இருங்க என்று வைஷுவை தனியாக அழைத்து கொண்டு வந்தவன், வைஷு, மேல உங்க அக்காவோட ரூமை டெக்கரேட் பண்றதுக்காக வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நைட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணணும்ல? ஆமா ஆதி என்று வெட்கப்பட்டு கொண்டே கூற, நீ எதுக்குடி வெட்கப்படுற? இல்ல, ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்ன உடனே எனக்கு வெக்கம் வந்துடுச்சு. போதும், நீ வெக்கப்பட்ட வரைக்கும். அவங்கள நான் மேல கூட்டிட்டு போய் டெக்கரேட் பண்ண சொல்றேன். அவங்க ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் அந்த ரூமை விட்டு வெளியில வரமாட்டேன், சரியா? நான் அங்கேயே இருந்து வேலை எப்படி செய்யறாங்கன்னு பார்க்க போறேன். ஓகே ஆதி என்று கூறியவள் பின்பு கௌசல்யாவிடமும் சுரேஷிடமும் விஷயத்தை கூறினாள். அவர்களும், பரவாயில்ல வைஷு, மாப்பிளைக்கு நம்ம மேல எல்லாம் எவ்வளவு அக்கறை, அவரே இதெல்லாம் சொல்லாமலே செய்யறார் பாரு என்று இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்க, அதே நேரம் ஆதி அவர்களை அழைத்து கொண்டு மேலே பிரியங்காவின் அறைக்கு சென்றான். இந்த ரூம் தாங்க, நீங்க உங்களோட வேலையை ஆரம்பிங்க என்றவன் அங்கிருந்த நாற்காலியில் சென்று அமர்ந்து கொண்டான். வந்தவர்கள் கடகடவென்று 1 மணி நேரத்தில் அனைத்து வேலைகளையும் தயார் செய்துவிட அந்த அறை பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருந்தது. மலர்களின் வாசம் அந்த அறை முழுவதும் நிரம்பி ஒரு புதுவிதமான மயக்கத்தை கொடுத்து கொண்டிருந்தது. இதெல்லாம் பார்த்தாலே ஊட்டிக்கு ஹனிமூன் போயிட்டு வந்ததுதான் ஞாபகத்துக்கு வருது. அங்கேயும் இதே மாதிரிதான் ரூமை செம்மையா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு கணக்காலம், அது ஒரு ஃபீலிங். ஆனா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒன் டைம் நம்மளும் டெக்கரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலாம்னு வைஷு கிட்ட சொன்னேன். ஆனா அத நான் செய்யவே இல்லை. அவளும் பாவம் அத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை என்றவன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. வந்திருந்தவர்களிடம், ஏங்க இன்னொரு ரூமையும் ரெடி பண்ணணும், அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்றீங்களா? கண்டிப்பா சார், ஆனா ஃப்ளவர்ஸ் எல்லாம் போய் எடுத்துட்டு தான் வரணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போய் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்குது இல்ல, அந்த ரூம்ல தான் நீங்க டெக்கரேட் பண்ணணும். ஓகே சார், கண்டிப்பா என்றவர்கள் வெளியே சென்றதும் அந்த அறையை ஒரு முறை நின்று நிதானமாக பார்த்தவன், ஓகே ரூம் பக்காவா ரெடி ஆயிடுச்சு மச்சான், இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணுடா என்று கூறிவிட்டு கதவை சாத்திவிட்டு வெளியில் வந்தான். அப்பொழுது வைஷு அங்கே வரவும், ஆதி ரூம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுடி, நான் பார்க்கலாமா? உனக்கு இல்லாத உரிமையா, வா என்று அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்று காட்ட, வாவ் ஆதி செம்மையா இருக்குதுல்ல, நம்ம ஊட்டி போன போது கூட இப்படித்தானே நம்ம ரூம்ல டெக்கரேட் பண்ணிருந்தாங்க. ஆமாண்டி, அதே மாதிரிதான் இங்கேயும் பண்ண சொல்லி இருந்தேன். வாவ் சூப்பர் ஆதி, சான்ஸே இல்ல, தேங்க்யூ சோ மச் என்று அவனை இறுக்கமாக அணைத்து கொள்ள, ஐயோ ஏண்டி, நானே என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன், நீ இப்படியெல்லாம் வந்து கட்டி புடிச்சி
நான் என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது என்றதும், என்ன ஆதி நீங்க சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க என்று கூறியவள் பின்பு மெதுவாக அவனை நிமிர்ந்து பார்த்து அவனது உதட்டில் தன் உதட்டை கொண்டு போய் பொருத்தி கொண்டாள். அவன் இருந்த மனநிலைமைக்கு அந்த முத்தம் கிடைத்ததும் அவனால் அவனை கண்ட்ரோல் செய்து கொள்ளவே முடியவில்லை. அவள் உடலெங்கும் தனது கைகளை வைத்தி நீந்தி கொண்டிருந்தவன் அவள் உதட்டில் உள்ள மொத்த சத்துக்களையும் உறிஞ்சி எடுத்து கொண்டிருந்தான். பின்பு தாங்கள் இருப்பது தங்கள் அறையில்லை என்பதை உணர்ந்தவன் மெதுவாக அவளை தன்னிடமிருந்து பிரித்து, வைஷு, யாராச்சும் வந்துட்டாங்கன்னா தப்பா நினைப்பாங்க, சரி நீ கீழே போ என்றதும் அவள் முகம் முழுவதும் வெட்கத்தோடு அப்படியே வெளியில் ஓடிவிட்டாள். பின்பு நேராக அவனது அறைக்கு சென்று பார்க்க ஹரி அப்பொழுதும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். என்ன மாப்பிள்ள இன்னைக்கு தூங்குற வேகத்தை பார்த்தா நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு வேலை செய்வான் போல இருக்கே. சரி, நல்லா இருந்தா சரிதான் என்று கூறிவிட்டு அவன் அருகே சென்று படுத்து கொண்டான். பின்பு மாலை நேரம் ஆனதும் ஹரி குளித்து முடித்துவிட்டு வேறு ஆடையை மாற்றிக்கொண்டு தன்னை தயார்படுத்தி கொண்டு வரவும் அதே போல பிரியங்காவையும் வைஷு அழகாக தயார் செய்து இருந்தாள். அன்று இரவு 7 மணிக்கெல்லாம் அவர்களுக்கு இரவு சாப்பாடு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் 8 மணியிலிருந்து 9:30 மணிக்குள் நல்ல நேரம் என்று முகூர்த்தம் குறித்திருந்ததால் சீக்கிரமாகவே அனைவரும் சாப்பிட்டு முடித்து விட்டனர். பின்பு ஆதியிடம், மாப்ள, அவரை கொஞ்சம் மேல பிரியங்காவோட ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க, நான் கொஞ்ச நேரத்துல பிரியங்காவை அனுப்பி வைக்கிறேன். சரியத்த என்றவன் ஹரியை அழைத்து கொண்டு நேராக பிரியங்காவின் அறைக்குள் நுழைய அங்கிருந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்த ஹரிக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. டேய் மச்சான், இதெல்லாம் யாரோட வேலைடா? வேற யாரு, நான் தான். தேங்க்ஸ்டா, தேங்க்யூ சோ மச். எவ்வளவு சூப்பரா இந்த ரூமை டெக்கரேட் பண்ணிருக்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்குள்ள வர்றேன். இதான் பிரியங்காவோட ரூமா? ஆமா என்று கூறியவன், சரி நீ இங்கேயே இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து விடுவாங்க, சரியா? ஓகேடா என்று கூறவும் பின்பு அவனை மெத்தையில் சென்று அமர சொல்லிவிட்டு ஆதி கீழே இறங்கி வந்தான். அதே நேரம் பிரியங்கா தயாராகிவிட்டு வெளியில் வரவும் கௌசல்யா அவளை அழைத்து கொண்டு சென்று சாமி ரூமில் சாமி கும்பிட சொல்ல, அதே நேரம் ஆதி வைஷுவை பார்த்து, சரி வைஷு, நான் மேல நம்ம ரூம்ல இருக்கேன், நீ வந்துரு. ஓகே ஆதி, நீங்க போங்க என்று கூறவும் சட்டென்று மேலே தன்னுடைய அறைக்குள் நுழைந்தான். அவனுக்கு மிகவும் ஆச்சரியம். அவ்வளவு அழகாக அந்த ரூம் தயார் செய்யப்பட்டிருந்தது. அவனாலேயே நம்ப முடியவில்லை. பின்பு நேராக குளியல் அறைக்குள் புகுந்தவன் ஃப்ரெஷ்ஷாக குளித்து முடித்துவிட்டு வேறு ஆடையை மாற்றிக்கொண்டு வந்து மெத்தையில் அமர்ந்து கொண்டிருந்தான் வைஷுவின் வரவிற்காக. அதே நேரம் சாமி கும்பிட்டு முடித்த பிரியங்காவை அழைத்து வந்த கௌசல்யா டைனிங் டேபிளில் வைத்திருந்த பால் சொம்பை எடுத்து அவள் கையில் கொடுத்துவிட்டு, சரி பிரியங்கா, நீ மேல உன்னோட ரூமுக்கு போ, மாப்பிள்ள மனசு கோடாம நடந்துக்கோ, அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேசாத, 2 பேரும் சந்தோஷமா உங்களோட வாழ்க்கைய தொடங்குங்க, சரியா? சரிமா என்று வெட்கப்பட்டு கொண்டே கூறியவள் அவள் தாயின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு புறப்பட, அம்மா என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு மட்டும் நீங்க பண்ணவே இல்லை என்று வைஷு கேட்க, வாயாடி நல்லா இருடி என்றதும் பின்பு பிரியங்காவை அழைத்து கொண்டு அவளது ரூம் வாசலில் கொண்டு விட்டவள், அக்கா உள்ள போங்க, மாமா ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று கூற, சரிடி நான் பாத்துக்கிறேன், நீ போ. பாத்தீங்களா, உங்க வேலை முடிஞ்ச உடனே என்ன கழட்டி விட்டுட்டீங்க. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் முடியாது, நான் உங்களை உள்ள தள்ளி விட்டுட்டு தான் போவேன். ஆனாலும் வைஷு நீ இருக்க பாரு என்றதும் கதவை திறந்து பிரியங்காவை உள்ளே தள்ளிவிட்டு கதவை சாத்தி விட்டாள். பிரியங்கா உள்ளே நுழைந்ததும் ஹரிக்கு ஒரு மாதிரி பதட்டமாகிவிட்டது. பிரியங்காவிற்கும் அதே நிலைமைதான். பின்பு மெதுவாக கதவை தாழ் போட்டவள் அவனின் அருகில் நெருங்கி சென்று பால் சொம்பை நீட்ட அதை வாங்கி அங்கிருந்த டேபிளில் வைத்தவன், நீ வா, ஃபர்ஸ்ட் இங்க வந்து உக்காரு என்று மெத்தையில் அமர வைத்தான். மெதுவாக அவன் அருகில் அமர்ந்த பிரியங்காவிற்கு கொஞ்சம் பதட்டமாகத்தான் இருந்தது. அதை புரிந்து கொண்டவன் மெதுவாக அவளது கைமேல் தனது கையை வைத்து தன் உள்ளங்கைக்குள் வைத்து இறுக்கி பிடித்து கொண்டவன், பிரியங்கா எதுக்கு நீ இவ்ளோ பதட்டப்படுற?
இல்ல, என்னன்னு தெரியல ஹரி. இவ்ளோ நாள் இந்த ரூம்ல நான் தனியா தான் இருந்தேன். முன்னாடி நானும் வைஷு மட்டும் இத்தனை நாளா இந்த ரூம்ல. திடீர்னு நீங்களும் நானும் மட்டும் இருக்கோம்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. அதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே, எனக்கு புரியுது. ஆனா இனிமே நீயும் நானும் ஒரே ரூம்குள்ளதான் இருந்தாகணும் என்றதும் அவள் முகம் வெட்கத்தில் சிவக்க அப்படியே தலையை தாழ்த்தி கொண்டாள். பிரியங்கா, இவ்ளோ நாள் என்கிட்ட பட்டு பட்டுன்னு பேசுவ, இப்ப என்ன அநியாயத்துக்கு வெக்கப்படுற? என்னன்னே தெரியல, இன்னைக்கு உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப வெக்கமா வருது. பாருடா, என் பொண்டாட்டிக்கு வெக்கமெல்லாம் பட தெரியும்னு எனக்கு இன்னைக்கு தானே தெரியும் என்றதும் பட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்தவள், ஹரி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா, என்ன விஷயம்? எங்க வீடு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா ஒருத்தரோட சம்பாத்தியத்துலதான் என்னை படிக்க வச்சாரு, அதோட வைஷுவையும். நான் படிச்சு ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குடும்பத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு என்னோட சேலரி. அதனாலதான் நான் இப்போதைக்கு கல்யாணமே வேண்டாம், வைஷுவோட படிப்பு முடிஞ்சு அவளும் ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனா இதுக்கிடையில தான் ஆதி வீட்டுல இருந்து பொண்ணு கேட்டு வந்தாங்க. அது கல்யாணம் வரைக்குமே போச்சு. அந்த கல்யாணம் நின்னும் போச்சு. ஆனா கல்யாணம் எனக்கு பிக்ஸ் பண்ணி அத அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது உண்மையிலேயே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நானும் முழு மனசோட தயாராகி இருந்தேன் அந்த கல்யாணத்துக்கு. ஆனா அன்னைக்கு நைட்டு ஆதி பேசுறதெல்லாம் கேட்டபோது, கண்டிப்பா இவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா காலம் ஃபுல்லா நம்ம இவர் கூட சந்தோஷமாவே வாழ முடியாது, இவர் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துவாரு, கொஞ்ச நாள்ல கண்டிப்பா வீட்டை விட்டு துரத்துறிவாரு அப்படிங்கிற பயத்துலதான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆனா என்னோட கெட்ட நேரம், அப்போதைக்கு வைஷுவ ஆதி இப்படி பிடிச்சு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு எனக்கு தெரியாது ஹரி. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் போயிருந்திருக்க மாட்டேன். என்னால என் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போறதுக்கு நானே காரணமாயிட்டேன்னு நினைச்சு எவ்வளோ நாள் நான் கில்ட்டி ஃபீல்ல இருந்திருக்கேன் தெரியுமா? அதுக்கப்புறம் வைஷு ஆதி கூட சேர்ந்து வாழலன்னு தெரிஞ்சதுனால, சரி அவரை ஏத்துக்க முடியாம தான் இருக்கா போல இருக்கு, அவர் நமக்கு பிக்ஸ் பண்ண மாப்பிள்ள தானே, அப்படி இப்படின்னு நானே ஏதோ தப்பு தப்பா மனசுக்குள்ள யோசிச்சுட்டு என்னென்னவோ பண்ணிட்டேன் என்று ஹரியிடம் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறிவிட்டாள். இப்போ எதுக்கு பிரியங்கா அதை பத்தி எல்லாம் பேசுற? அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். எனக்கு புரியுது ஹரி. இருந்தாலும் நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். நான் மனசாலதான் கலங்கப்பட்டேனே தவிர என் உடலால இல்ல. நீங்க என்னைக்குமே என் கற்ப சந்தேகப்பட்டு பேசிடக்கூடாது, அதை என்னால தாங்கிக்கவே முடியாது என்றதும் அவள் வாயில் கையை வைத்து பொத்தியவன், பிரியங்கா, எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த விஷயத்த பத்தி நீ தான் பேசிக்கிட்டு இருக்க, நானா உன்கிட்ட எதுவுமே கேட்கல. இனி எந்த காலத்திலயும் இந்த விஷயத்த பத்தி நான் உன்கிட்ட எதுவும் பேச மாட்டேன். அது மாதிரி நீயும் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்றத மறந்துடு. இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் நம்மளோட புது வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறோம். இத பத்தி மட்டும்தான் உன்னோட சிந்தனை இருக்கணும். நம்ம சந்தோஷமா வாழ்ந்து நமக்குன்னு குழந்தைங்க, நமக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கணும். ஏன் சொல்றேன்னா, ரொம்ப வருஷமாவே அப்பா அம்மா இல்லாம தனிமையிலேயே வாழ்ந்து பழகிட்டேன் பிரியங்கா. எனக்கு எல்லாமே ஆதியும் விஸ்வாவும் தான். ஆதி மட்டும் என்னையும் விஸ்வாவையும் டேக் கேர் பண்ணலன்னா இந்நேரம் நாங்க தெருவுல தான் தெரிஞ்சிட்டு இருந்திருப்போம். எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல குடும்பம், நல்ல லைஃப் ஸ்டைல், நல்ல வேலை, படிப்பு எல்லாமே ஆதி தான் கொடுத்திருக்கான். அதனால எந்த காலத்திலயும் அவனுக்கு நான் ரொம்பவே நன்றியோட இருப்பேன். அதே மாதிரி உன்னால எங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அது ஒண்ணு மட்டும்தான் என்னோட ஆசை. எனக்கு இவ்வளவு நாள் அப்பா அம்மா இல்லன்னு நான் நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா இனிமே அத்தை மாமாவை என்னோட அப்பா அம்மாவா நான் நினைச்சுக்கிறேன். இதுதான் என்னோட குடும்பம். நீ என்ன பத்திரமா பாத்துப்பியாடி என்று கேட்கவும் அவள் கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது. பட்டென்று அவன் மார்பில் சாய்ந்து கொண்டவள், ஹரி, உங்களுக்கு நான் இருக்கேன், நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க.
உங்களுக்கு இனிமே அப்பா அம்மா ஃப்ரெண்டு ஒய்ஃபு லவ்வர் எல்லாமே நான் தான் என்று கூறவும் அந்த வார்த்தையை கேட்டவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பின்பு அப்படியே அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவன், பிரியங்கா இன்னைக்கு உனக்கு ஓகே தானடி? சி என்ன ஹரி இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, நீ சப்போஸ் எனக்கு ஓகே இல்லைன்னு வீம்பு பிடிச்சா நான் வலுக்கட்டாயமா உன்னை வச்சு செய்யலாம்ன்ற முடிவுல தான் இருந்தேன் என்றதும் அவள் முகம் அப்படியே பதறி போனது. என்ன ஹரி இப்படி சொல்றீங்க? ஆமாண்டி, நீ என்ன ரொம்ப ஏங்க வச்சிட்ட. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாதுல்ல. என் பொறுமைய நான் எப்போவோ இழந்துட்டேன் என்று கூறியவன் மெதுவாக அவளது முகத்தை தன் முகத்தின் அருகே கொண்டு வந்து அவள் உதட்டை அப்படியே கைது செய்து விட்டான். அந்த முத்தத்தில் பிரியங்கா அப்படியே கண்கள் சுருக மயங்கிய நிலையில் ஒரு போதையிலேயே இருந்தாள். நீண்ட நேரம் சென்று கொண்டிருந்த இந்த உதட்டு முத்தத்திற்கு பிறகு அப்படியே மெதுவாக அவளது ஆடைகளை களைய ஆரம்பித்தான் ஹரி. அவளும் அதற்கு எதிர்ப்பு எதுவும் கூறாமல் அமைதியாக இருக்க, பின்பு அவனது ஆடைகளையும் களைந்துவிட்டு இருவரும் ஆதாம் ஏவாள் போல ஆடையில்லா உடல்களுடன் தங்களது கூடலை தொடங்கினர். மெதுவாக பிரியங்காவின் உச்சி முதல் உள்ளங்கால் வரை தனது இதழை பதித்து கொண்டு வந்தவன் பின்பு அவளை பார்த்து, பிரியங்கா டி எனக்கு வேணும் டி, இப்பவே வேணும், நான் எடுத்துக்கட்டுமா? என்ன ஹரி, நான் உங்க பொண்டாட்டி, நீங்க தாராளமா என்ன எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்க என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை என்றதும் பின்பு மெதுவாக அவனது ஆண்மையை அவளது பெண்மைக்குள் அனுப்பியவன் பல தடைகளை கடந்து முன்னேறி சென்று கொண்டிருக்க, அப்பொழுது பிரியங்காவோ அவளுக்கு இருந்த வழியில் அவனது முதுகில் நக கீறல்களால் கோடு போட்டு இறுக்கமாக அவனது 2 புஜங்களையும் அழுத்தி பிடித்து கொண்டிருக்க, அந்த அழுத்தத்தை உணர்ந்தவன், என்னடி ரொம்ப வலிக்குதா? ஆமா வலிக்குது ஹரி. சரி, ஸ்டார்டிங்ல அப்படித்தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்றதும் அவனது ஆதிக்கத்தை மெதுவாக செலுத்த ஆரம்பிக்க, பின்பு அவளுடைய அத்தனை தடைகளையும் வெற்றி கொண்டு முழுவதுமாக உள்நுழைந்தான். சிறிது நேரத்திலேயே பிரியங்கா அவனுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்க, அதை வைத்தே அவனுக்கு தெரிந்துவிட்டது அவளுக்கு இப்பொழுது வலி எதுவும் இல்லை என்று. மெதுமெதுவாக அவனது வேகத்தை அதிகரித்தவன் ஒரு கட்டத்தில் பயங்கரமான வேகத்தில் அவளை ஆட்கொண்டு இருந்தான். அதே நேரம் கீழே வைஷ்ணவியும் கௌசல்யாவும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். சுரேஷ் மிகவும் அசதியாக இருந்ததால் மாத்திரையை போட்டுக்கொண்டு தனது அறைக்கு சென்று ஓய்வெடுக்க தொடங்கினார். வைஷு, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. நாங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க 2 பேரையும் நல்ல மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். இனி வாழ்க்கையில உங்களுக்கு எந்தவித கஷ்டமும் வராம நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா எங்களுக்கு அதுவே போதும். கூடிய சீக்கிரமே பேர பசங்களையும் பெத்து கொடுத்துட்டீங்கன்னா நானும் அப்பாவும் ரொம்பவே சந்தோஷமாயிடுவோம். ஆனா ஒரு விஷயம் டி, மாப்பிள்ள மட்டும் இல்லனா இதெல்லாம் இவ்ளோ சாதாரணமா நடந்திருக்குமான்னு தெரியல. அப்பா எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த போறேன்னு தெரியாம கைய பிசைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ மாப்பிள்ள தான் வந்து அப்பா கிட்ட, மாமா ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்து இப்பதான் நீங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆகி இருக்கீங்க. அதனால இந்த டைம்ல நீங்க இவ்ளோ டென்ஷன் எல்லாம் எடுத்துக்க கூடாது. என்ன உங்க பிள்ளையா நினைச்சுக்கோங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. நிஜமா சொல்றேன் வைஷு, எங்களுக்கு ஒரு மகன் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து செஞ்சிருப்பான்னு தெரியாது. ஆனா மாப்பிள்ள எங்களுக்கு ஒரு மகனாவே அவர் தலை மேல தூக்கி போட்டு அவரோட சொந்த செலவுல இந்த கல்யாணத்தை ரொம்பவே ஜாம் ஜாம்னு நடத்தி வச்சிட்டாரு. வந்திருந்த நம்ம சொந்தக்காரவங்க எல்லாம் மூக்கு மேல விரல வச்சாங்கன்னா பாத்துக்கோயேன் என்று ஆதியை பற்றி கௌசல்யா பேச பேச வைஷ்ணவிக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. சரி வைஷு, மாப்பிள்ள உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் வேற லூசுத்தனமா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம எடுத்து வச்ச வரைக்கும் போதும், மீதியெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். நீ போய் படுப்போ என்றவர், வைஷு ஒரு நிமிஷம் இரு என்று மீண்டும் கிச்சனுக்கு சென்று ஒரு கண்ணாடி டம்ளரில் பாலை நிரப்பி கொண்டு வந்து அவளிடம் கொடுத்து, இத கொண்டு போய் மாப்பிளைக்கு கொடு என்று கூறவும் வைஷுவும் வெட்கப்பட்டு கொண்டே அந்த பால் கிளாஸை வாங்கி கொண்டு மேலே தங்களது அறைக்கு சென்றாள்.
தங்களது அறைக்குள் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த வைஷுவிற்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது அந்த அறையை பார்த்தவுடனே. அப்பொழுது ஆதி மெத்தையில் அமர்ந்து கொண்டிருந்தவன், வைஷு வா வா, இப்பதான் மேடம்க்கு மேல வர்றதுக்கு டைம் கிடைச்சதா? இல்ல ஆதி, அம்மா கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது சரி, என்ன இது நம்ம ரூம் இன்னைக்கு இப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணி இருக்குது? இது எப்ப நடந்துச்சு? எனக்கு தெரியவே இல்ல. உனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே உனக்கு தெரியாம பண்ண. இது உனக்கு சர்ப்ரைஸ் என்றதும் அந்த பால் கிளாஸை எடுத்துக்கொண்டு வந்து அவன் கையில் கொடுக்க, பாத்தியா, இது தெரியாமலேயே நீ எனக்கு பாலெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க. இல்லாதி, அம்மா தான் கொடுத்து விட்டாங்க. அத்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கு மண்டு, உனக்கு தான் ஒண்ணுமே தெரியல என்று கூறிவிட்டு அந்த கிளாஸை வாங்கி டேபிளில் வைத்தவன் அவள் கையை பிடித்து இழுக்க அவள் தயக்கத்துடன் ஆதி என்று அழைக்க, என்னடி இப்பவே ஆரம்பிக்கணுமா? ஏய், என்னடி இப்படி கேட்டுட்ட? உனக்காக எவ்வளவு டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? இல்ல ஆதி, காலையில இருந்து அங்க இங்கன்னு ஓடிட்டு இருந்ததுல ரொம்ப கசகசன்னு இருக்கு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடவா? அவ்வளவுதானா? நான் வேற என்ன போகணும்னு நினைச்சிட்டேன். சரி சரி, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போய் குளிச்சுட்டு வா. வேணும்னா சொல்லு, நான் கூட உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் என்று அவன் கூறவும், வேண்டாம், நானே பாத்துக்கிறேன், நீங்க இங்கேயே இருங்க என்று கூறிவிட்டு பின்பு டவலை எடுத்துக்கொண்டு நேராக குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். இந்த விஷயத்துல மட்டும் என் பொண்டாட்டி எவ்வளோ தெளிவா இருக்கா. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. பரவாயில்ல என்று மனைவியை பெருமையாக நினைத்து கொண்டான். சிறிது நேரத்திலேயே பாத்ரூம் கதவை திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த ஆதி, வைஷு வெறும் டவலை மட்டும் கட்டிக்கொண்டு உடலில் முத்து முத்தாக ஈரங்களோடு நின்று கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு ஒரு மாதிரி ஆகி போனது. தன் உடலில் உள்ள மொத்த செல்களும் முறுக்கேறுவது போல தோன்ற மெதுவாக எழுந்து அவள் அருகே சென்றவன், வைஷு, என்னடி இது செம்ம போஸ்ல நிக்கிற என்றதும், நான் அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னைக்கு? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன வச்சு செய்யறேன்னு நீங்க சொன்னதுக்கு நான் என்ன சொன்னேன்? ஆமா, நீ நான் எதிர்பார்க்கறத விட டபுள் மடங்காவே தருவேன்னு சொன்ன. அதத்தான் இன்னைக்கு செய்ய போறேன் என்று அவன் மார்பின் மேல் ஒற்றை விரலை வைத்து மெதுவாக தள்ள மெத்தையில் பொத்தென்று விழுந்தான். வைஷு மெதுவாக அவனை நெருங்கி வந்து அவன் மேல் பொத்தென்று விழுந்து அவன் உதட்டினை தன் உதட்டினால் சிறை செய்தாள். இதுவரை இதுபோல் நடந்ததில்லை. எப்பொழுதுமே ஆதிதான் அவளை ஆட்கொள்வான் என்று முதல் முறையாக வைஷு அவனை ஆட்கொள்ள நினைப்பது அவனுக்கு புதுவிதமான மயக்கமாக இருந்தது. பின்பு மெதுவாக அவனது உதட்டை விடுதலை செய்தவள் அவன் முகம், கழுத்து, மார்பு என்று அவன் உடல் முழுவதும் தன் முத்தங்களை பதித்து கொண்டு வந்தாள். ஆதியால் தன்னை கொஞ்சம் கூட கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை. அவனுடைய கண்ட்ரோல் அவனை தாண்டி சென்று கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருந்தவன் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்க, அதே நேரம் மெதுவாக அவனது ஷர்ட் பட்டனை கழட்டியவள் அவனது ஆடைகளுக்கும் விடுதலை கொடுத்தாள். வைஷு, இதுக்கு மேல என்னால சத்தியமா முடியாதுடி என்றவன் அவளை அப்படியே புரட்டி போட்டு அவள் மேல் விழுந்து அவள் கட்டியிருந்த அந்த ஒற்றை துண்டையும் கழட்டி தூக்கி தூர எறிந்தான். அவ்வளவுதான். சிறிது நேரத்தில் ஈருடல் ஓர் உடலாக கலக்க தயாராகியது. அவளின் உடல் முழுவதும் தன் இதழை பதித்தவன் பிறகு தனது ஆண்மையை அவளிடம் செலுத்தி தனது ஆதிக்கத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான். இப்படியே மாறி மாறி இருவரும் தங்களுடைய வேகத்தை காட்டிக்கொண்டே இருந்தனர். அதில் மிகவும் தடுமாறி போனவன், வைஷு இன்று தன்னிடம் இப்படியெல்லாம் நடந்து கொள்வாள் என்று அவன் சுத்தமாக எதிர்பார்க்காத ஆதிக்கு இது உண்மையிலேயே தாங்கிக் கொள்ள முடியாத அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அதே நேரம் பிரியங்காவிற்கு ஓய்வே கொடுக்காமல் மீண்டும் மீண்டும் அவளுடன் கூடலில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் ஹரி. அதே போலத்தான் ஆதியும் வைஷுவும். இங்கு ஆதியும் சரி, வைஷுவும் சரி, ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர் இல்லை என்பது போல இருவரும் சமவேகத்தில் தங்களது கூடலை நடத்தி கொண்டிருந்தனர். ஆதியும் வைஷுவும் விடிய விடிய ஒரு பொட்டு தூக்கம் கூட இன்றி மிகவும் தீவிரமாக தங்களது கூடலை நடத்தி கொண்டிருக்க, பிரியங்காவின் அறையிலும் இதேதான் நடந்து கொண்டிருந்தது. பின்பு விடியும் தருவாயில் இவர்களுக்கு மிகவும் வசதியாக இருந்ததால் அப்படியே ஆதிவாசியாக இருவரும் ஒருவரையொருவர் அணைத்துக் கொண்டு போர்வையை மட்டும் போர்த்தி கொண்டு நிம்மதியாக உறங்கி போயினர்.
ஏசியின் பாயிண்ட் மிகவும் கூலிங்காக இருந்ததால் வைஷு ஆதியை விட்டு பிரியவே இல்லை. அவனை மிகவும் இறுக்கமாக அணைத்து கொண்டிருக்க ஆதியும் அவளை விட மனமில்லாமல் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து பிடித்தவன் அவள் முகத்தோடு தன் முகத்தை உரசுவது போல வைத்துக் கொண்டு தூங்கினான். ஒரு கட்டத்தில் மிகவும் குளிர் தாங்காத ஹரி வேறு வழி இல்லாமல் மீண்டும் பிரியங்காவின் மீது படர ஆரம்பித்தான். என்ன ஹரி, கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல? தூங்கலாம்டி, எப்ப வேணாலும் தூங்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. கல்யாணம் பண்ண புதுசுல எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்க. அதுக்குன்னு இப்படி யாரும் எல்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதெல்லாம் உன்கிட்ட வந்து சொல்லிட்டா இருப்பாங்க. இனிமே எல்லாம் அப்படித்தான். நமக்கு எப்பப்ப தோணுதோ அப்பப்ப பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கிட்டதான் லைசன்ஸ் இருக்கே என்று அவள் கழுத்தில் தொங்கிய தாலியை தூக்கி காட்ட பிரியங்காவிற்கு வெட்கம் வந்து விட்டது. பின்பு மீண்டும் அவள் மேல் படர்ந்து தனது தேடலை தொடங்கியவன் அவளுடன் கூடி தனது கூடலை நீண்ட நேரம் கொண்டு சென்று ஒரு வழியாக முடித்து கொண்டான். அதற்குள் விடிந்து வெளிச்சமே வந்துவிட்டது. அப்பொழுது பிரியங்கா, என்ன ஹரி, ஒரு நிமிஷம் கூட தூங்கவே இல்ல. எப்படி நான் இப்ப எழுந்திருச்சு போறது? செம்ம டயர்டா இருக்கு தெரியுமா? பரவாயில்லடி, நம்ம இப்ப எழுந்திருச்சு போகணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? வா, நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு கம்முன்னு தூங்கலாம். அப்புறமா எழுந்திருச்சு குளிச்சு கிளம்பலாம், சரியா என்றவன் மெதுவாக அவள் அருகில் இறங்கி படுத்தவன் மீண்டும் அவளை அப்படியே அணைத்து கொண்டு உறங்கி போனான்.